கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஃபிலோமினா. இவன் என் பெரிய பொண்ணு ஸ்டெஃபி மரியா. என் குழந்தைக்கு ஜனவரி மாதத்தில் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்போ அடிக்கடி ஃபீவர் வரும். எனக்கு டெலிவரி ஆயிருந்ததுனால என் குழந்தைய சரியாக கவனிக்க முடியல. அப்போ என் குழந்தைக்கு 2வது முறை காய்ச்சல் வரும்போது நாங்கள் என் ஹஸ்பண்ட் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போது எங்கள் ராணி அத்தை என் 2வது குழந்தைய பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்துட்டு எங்கே பெரிய பொண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது சொன்னேன், இப்படி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ எங்கள் ராணி அத்தை ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாடி சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க. நான் அப்போ தான் முறை கிளாடி சிஸ்டர்கிட்ட பேசுகிறேன். அப்போது சிஸ்டர் ப்ரேயர் பண்ணிவிட்டு சொன்னாங்க, குழந்தை கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துதாம்மா வருவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அப்போ புரியல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர் அவளை பார்த்துட்டு ரொம்ப வீக்காக இருக்கா, குழந்தைக்கு பிளட் டெஸ்ட் ஒன்று எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எடுத்து பார்க்கும்போது இம்யூனிட்டி வீக்காக இருந்ததுனால குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இதுக்கான ட்ரீட்மெண்ட் 6 மந்த் ஆகும் குழந்தை சரியாகிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சிஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு சொன்னேன், இப்படி 6 மந்த் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் அத்தை ஜீசஸ் ஹீலிங் மினிஸ்டர் குரூப்பில் ப்ரேயர் பண்ணுறதுக்காக என்னை ஜாயின் பண்ணி விட்டாங்க. அப்போ இருந்து அந்த 6 மாதம் ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து என் குழந்தைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போது அந்த 6 மாதம் முடிகிறதுக்குள்ளேயே என் புள்ள பரிபூர்ண சுகம் அடைஞ்சா. அதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. பணமும் அதே போல் எங்களுக்கு 15 லட்சம் அந்த மாதிரியெல்லாம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு போகாமல் எங்களோட ஒவ்வொரு டைமும் மருத்துவ செலவுக்கு தேவையான பண தேவையும் கர்த்தர் எங்களுக்கு சந்தித்து கொடுத்தாரு. அதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து என் குழந்தைக்காக இப்போ வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என் குழந்தை பரிபூர்ண சுகத்தோடு எங்கள் கூட இருக்கா. அதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி.